வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் நெய்யப்பம் வீட்டிலையே வந்து சூப்பராக பண்ணி எடுக்கலாங்க. இப்போ இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் என்னென்னு பார்த்துருவோம். 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன், ரேஷன் கடை பச்சரிசி. அதே டம்ளரில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். எடுத்து நல்லா வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கலாங்க. கழுவி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வெள்ளையாக வந்ததுக்கப்புறமா ஒரு 4 மணி நேரம் வந்துட்டு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு ஊறி வந்திருக்குதுன்னு சொல்லி, இந்த மாதிரி ஊறி வந்திருக்கோன்னு நல்லா அந்த உளுந்தெல்லாம் வந்து நல்லா உப்பி வந்திருக்கோனுங்க. இந்த மாதிரி ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தேவையான பொருளெலாம் வந்து சேர்த்தி அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து நான் வந்து ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்திருக்கேன். மூடி வந்துட்டு தேங்காய் வந்து சேர்த்திருக்கேங்க. நல்லா முத்தின தேங்காவாக இருந்தால் எடுத்துக்கோங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதோடையே வந்துட்டு 1 கப்பு அரிசி எடுத்திருக்கீங்கன்னா 3/4 கப்பு அளவுக்கு வெல்லத்தை வந்து சேர்த்திக்கிங்க. ஒரு 4லேருந்து 5 ஏலக்காய் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க, இல்லைன்னா ஒரு 5 ஏலக்காய். 2 வாழைப்பழத்தை வந்து நீங்கள் சேர்த்திக்கிங்க. நான் சின்ன வாழைப்பழங்கிறனால 2 சேர்த்திருக்கேன். இதே பெரிய வாழைப்பழமாக இருந்தாக்கா நீங்கள் 1 சேர்த்திக்கலாம். இப்போ அடுத்து நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி எல்லாத்தையும் சேர்த்தி ஒன்றா வந்து அரைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதுக்கு வந்து மாற்றிக்கலாங்க, பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நல்லா தோசை மாவு பதத்துக்கு வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் அரைச்சி எடுத்திங்கன்னா போதும். ரொம்ப கெட்டியாவோ இல்லை ரொம்ப தண்ணியாவோ அரைச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து பணியாரம் ஊற்றும் போது கரெக்டாக வராதுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு வந்து உப்பு, 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து 2 பிஞ்ச் வந்து சோடா உப்பு சேர்ந்து நல்லா வந்து கலக்கி மூடி வச்சுருங்க. இதே நம்ம வெய்ய காலமாக இருந்தால் சோடா உப்பு வந்து சேர்த்த தேவையில்லை. மழை காலங்கிறதுனால நான் சேர்த்திருக்கேங்க. பாருங்கள், மழை காலத்தில் சேர்த்துனிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்துடும். வெய்ய காலம்னா வெறுமனே அரைச்சிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து நம்ம அந்த தேங்காய் அதுக்கப்புறம் பழம் அதோடு சேர்த்து நல்லா புளிச்சு வந்துடுங்க. இப்போ வந்து நெய் வந்து எல்லா குழிக்கும் வந்து நெய் ஊற்றிட்டு, நெய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்கிங்க. இப்போ மாவு வந்து ஊற்றிக்கலாங்க. மாவு ஊற்றி எடுத்துட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் மாவு வந்து அந்த குழி ரம்பி வர வரைக்கும் ஊற்றுங்க. அப்போ தான் வந்து நெய்யப்போ வந்து நல்லா பெருசு பெருசாக நல்லா சூப்பராக இருக்குங்க சாப்பிட. அதுக்கப்புறம் ஊற்றிட்டு அந்த நெய்யெல்லாம் வந்துட்டு உள்ளே இந்த மாதிரி நெய் வந்து நல்லா உள்ளே இஞ்சினதுக்கப்புறமா நம்ம 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா வீட்லேயே நெய்யப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்